இந்த வாரமும் நம்ம மிஷினரிஸ் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷினுடைய பேரு ஜான் நாக்ஸ். ஜான் நாக்ஸ் அவர் பேரு. ஸ்காட்லாந்து அந்த ஊருக்காக ஜெபிச்ச ஒரு தேவ மனுஷன் அவரு. அப்பெல்லாம் ராணி தான், அந்த தேசத்துக்கு ராணி தான். இப்போ நம்மளுக்கு முதல்வர்லாம் இருக்கிற மாதிரி அப்ப கிடையாது. அப்பெல்லாம் ராஜாக்கள் ராணிகள் தான் ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப ஸ்காட்லாந்து அந்த இடத்த ஆண்டுட்டு இருந்த ராணி அவங்க. ஸோ அவரு அந்த ஜான் நாக்ஸ் என்றவரு நைட்லாம் தூங்கவே மாட்டாராம். ஒரு சிலருடைய மிஷினரிஸ் கதை கேட்கும் போது நாமெல்லாம் எதுக்கு இருக்கோன்னு தோணும். நிஜமாவே அவங்கெல்லாம் அப்படி ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவர் தான் அவங்களுக்கு உலகமே. உலகத்துல இப்போ நிறைய பேர் உலகத்தை பார்த்து அநேக விஷயங்கள் மேல ஈர்க்கப்படுறாங்க. இது நல்லா இருக்கு, இங்க போகணும், அங்க செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு அநேக ஆசைகள் வருது. ஆனா அவங்க ஆசை எல்லாம் ஒண்ணுதான், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்ன்ற தாகம். அவர் 1000 முறை வேதம் வாசிச்சிருக்காரு, அதுவும் முழங்கால் படிட்டு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எப்படி 1000 முறை ஒரு மனுஷனால வேத வாக்கியத்தை வாசிக்க முடியும்? 1000 முறை முழங்கால் பட்ட முட்டி என்னத்துக்கு ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழங்கால் படிட்டு 1000 முறை வேதம் வாசிச்சிருக்காரு. அந்த ஸ்காட்லாந்து தீவோட அந்த ராணி மோசமான ராணி. அந்த ராணிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? ரத்த வெறி பிடிச்ச மேரின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு கொடூரமான ஆட்சி அவங்க ஆண்டிருக்கணும். அவங்க சொல்லுவாங்களாம், இங்கிலாந்து படையை குறிச்சு கூட எனக்கு பயம் இல்லை, ஆனா இந்த ஜான் நாக்ஸ் ஜெபிச்சா என் உடம்பு முழுக்க நெருப்பா எரியுது. இவர் எங்கேயோ ஜெபிச்சா இந்த ராணிக்கு உடம்பெல்லாம் நெருப்பா எரியுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கான வல்லமை நம்மளுக்கு தெரியல. நம்ம ஏதோ ஜெபிக்கிறோம், நம்ம ஏதோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா ஒரு வாட்டி சொன்னாரு, நம்ம இங்க ஜெபிக்கிறோம்னா 4 பக்கம் ஜெப சத்தம் போகுமா. இங்க நம்ம ஜெபிக்கிறோம், 4 பக்கம் ஜெப சத்தம் போகுமா. சோ அந்த மாதிரிலாம் இருக்கான். அந்த அளவுக்கு வேதத்துல நிறைய இருக்குன்னு சொல்றாரு. அது நம்மளுக்கே தெரியல, எனக்கே தெரியாது, அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். சோ அந்த மாதிரிலாம் புற மதத்தாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏசு கிறிஸ்துவ பத்தி, அவருடைய வல்லமையை பத்தி அநேகருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல இந்த ராணி பண்ண காரியம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லா எரியுமா. எனக்கு பெரிய பெரிய படைகள் வந்தாக்கும் ராணுவம் வந்தாக்கும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஆனா இந்த மனுஷன் ஜெபிச்சா என்னால ஜபத்தை அந்த ஜபத்தின் வல்லமை என் உடம்பு முழுக்க அனலா எரியுது. எப்படி அவ்வளோ வல்லமையா அந்த மனுஷனால ஜெபிக்க முடியுது? அவர் நைட்லாம் தூங்க மாட்டாராம், அழுதுட்டே இருப்பாராம். ஸ்காட்லாந்து எனக்கு தரவங்க ஜபம் எப்படி இருக்குமா? அவர் சொல்றாரு, அந்த ஜபம் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஜபத்தை பத்தி. அப்படி ஜெபிப்பாராம், எனக்கு ஸ்காட்லாண்ட தாங்க, இந்த தேசத்தை எனக்கு தாங்க, தேசத்து மக்கள் எனக்கு தாங்க, இல்லைன்னா என்னோட உயிரை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஜெபம்! நான் இந்த உலகத்துல இருக்கிறத விட நான் செத்து போறேன். நான் உலகத்துல இருக்கணும்னா என் உயிரை நீங்க உயிரை இப்ப இந்த உலகத்துல நான் வாழ நினைச்சீங்கன்னா எனக்கு இந்த ஆத்துமாக்களை கொடுங்கன்னு சொல்லி பாரப்பட்டு அழுது ஜெபம் செய்வார். அவங்க மனைவி கேட்பாங்களாம், கொஞ்ச நேரமாவது தூங்குங்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய மக்கள் எல்லாம் பாவத்திலயும் சாபத்திலயும் அழிந்துட்டு இருக்கும் பொழுது நான் எப்படி தூங்குவேன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பாராம் அவங்க மனைவி கிட்ட. பெரும்பாலும் இந்த மாதிரி மிஷினரிஸ்க்கு மனைவியா இல்ல மிஷினரிஸ்க்கு கணவரா அந்த மாதிரி ரொம்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப மினிமம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒய்ஃப் ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஆண்டவருக்குள்ள ரொம்ப இன்வால்வா ரொம்ப கும்பிடுறாங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்க கணவர் அமைவாங்க. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி கணவர் ரொம்ப பயங்கர ஆண்டவருக்குள்ள இருந்தாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா அவங்க மனைவி அமைவாங்க. ஸோ இப்படிதான் அவங்க நெருக்கத்தின் மத்தியில அவங்க ஊழியம் செய்யணும். அதே மாதிரி எல்லாருக்குமே அப்படிதான் வாழ்க்கைய வாழணுமான்னா கிடையாது. அது ஒரு காட் பிளான் ஒண்ணு இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க இன்னும் அவங்க மிஷினரியாவே இருந்தாலும் ஒரு சிலர் திருந்தக்கூடிய காரியங்களுக்காக ஆண்டவர் அப்படி அனுமதிப்பார். ஒரு சிலருக்கு அவங்க குடும்பமே ரட்சிப்புல நடத்துற மாதிரி குடும்பங்கள் வாழ்க்கை துணையெல்லாம் அமையும்.
எக்ஸாம்பிள் மோசே எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஐயோயோ! அவருப்பா ரொம்ப ரொம்ப அந்த இஸ்ரேல் மக்கள்ல எப்படிதான் அவர் நடத்துனாருன்றதே தெரியல. அவங்களுடைய மக்களுடைய காரியங்கள்லாம் வேதத்துல வாசிச்சு நம்மளுக்கு அப்படியே மனசே வெறுத்துரும். அவ்ளோ செஞ்சிருப்பாரு ஆண்டவர். அவங்க செஞ்ச காரியம்லாம் ரொம்ப மோசமான காரியமா இருக்கும். அந்த இடத்துல கல்லெறிவாங்க மோசேவ. எதுக்குங்கள கூட்டு வந்தேன்னு கேட்பாங்க. தண்ணி இல்லைன்னு திட்டுவாங்க. உணவு இல்லைன்னு திட்டுவாங்க. எல்லாத்தையும் சகிச்சு சகிச்சு பொறுத்து பொறுத்து அந்த மோசேன்றவரு அந்த அளவுக்கு அந்த மக்களை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு சாந்த குணம் உள்ளவர் அந்த மோசே. ஆனா அவருடைய வாழ்க்கை துணைன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை துணைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நேத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். மோசேயோட மாமனார் வருவாங்க. எல்லாமே கவனிப்பாரு. நல்லா அப்படியே கட்டிப்பிடிப்பாரு. முத்தம் அதெல்லாம் போட்டிருக்கோம். முத்தம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அன்பா பராமரிச்சாங்க அப்படிலாம் போட்டிருக்கோம். ஆனா மனைவி வந்திருப்பாங்கன்னு போட்டிருக்கோம். ஆனா மனைவி கிட்ட பேசினாரு, அன்பா பேசின ஒரு வார்த்தை கூட பைபிள்ல போட்டிருக்காது. அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. இது மாதிரி நான் வந்து ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் போறேன்னு சொல்லி போயிடுவாரு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உலகத்துல எல்லாருமே முன்னேறிட்டு இருக்கா. நிறைய ஆத்துமாக்கள், நிறைய மிஷினரிஸா இருக்கட்டும், ரொம்ப மெயின்ல இருக்கிற வாழ்க்கை துணை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு சில நல்ல லைஃப் பார்ட்னரே கிடைச்சா கூட அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மோசேவுடைய மனைவிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க லைஃப்ல. அந்த அன்பு இல்ல அவங்க லைஃப்ல. மனைவின்ற ஒரு ஸ்தானத்துல இருந்தும் இந்த மோசேக்கு அவ்வளவு பொறுப்புகள் இருந்தது. கண்டிப்பா மோசேக்கு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அந்த மனைவி அந்த குடும்பம்ன்ற ஸ்தானத்துல அவர் வந்துட்டு அவங்க மனைவியை அந்த அளவுக்கு கனமே பண்ணல. அந்த அளவுக்கு அவர் நேசிக்கவும் இல்லை. சோ இப்பெல்லாம் இருக்கு வாழ்க்கைகள். நிறைய பேருடைய வாழ்க்கை இவ்வளோ மோசமான காரியங்கள் இருக்கு. இந்த ஜான் மேக்ஸ் வந்துட்டு நல்ல மனைவி அவருக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்க ஏன் இது மாதிரி பண்றீங்கன்னு அவங்கள கத்தல, திட்டல, அதட்டல. அவங்க அன்பதான் கேக்குறாங்க. நீங்க போய் கொஞ்ச நேரமாவது தூங்குங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த தேசத்துல எனக்கு எழுப்புதல். அதே மாதிரி ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கொடுத்தாரு. பெரிய அறுவடைய அவருடைய காலகட்டத்திலேயே ஆண்டவர் கொடுத்து பெரிய அவரோட ரட்சிப்பை ஆண்டவர் விதைச்சாரு. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு நம்ம நடக்கணும். ஆண்டோடைய பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேரேஜ் ஆனவங்க, நான் சொல்றேன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில வந்துட்டு அநேக பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், ஆண்டவருக்குள்ள நான் செய்யணும், ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு நீங்க நிற்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டு வெளியே இருந்து வராது, வீட்டுக்குள்ள இருந்து தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பிரியமானவங்க, உங்க மேல அன்பு வச்சவங்களதான் நீங்க வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மென்டாலிட்டிக்குள்ள கொண்டு வந்துருவாரு. ஆண்டவரே அதை கொண்டு வந்துருவாரு. ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய குணங்கள் தெரிஞ்சு அந்த குணத்தை நம்ம சகிச்சாதான் இன்னும் அவங்களுடைய மோசமான குணங்களை நம்ம வந்து சகித்து கொள்ள முடியும். ஏன்னா ரட்சிப்புக்காக, ஒரு ஆத்துமாக்காக நீங்க ஜெபிக்கிறது சும்மா கிடையாது. அவர் அழுதாரு, ஜெபிச்சாரு, ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாரு. கண்டிப்பா ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு சொல்ல. ஆனா ஜெபிக்கிற பர்சன் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்க மனசுல இந்த கள்ளம் கவடம் இருக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு ஜெபிக்கணும். இவங்க நம்மளோட அதிகமா ஆசீர்வதிச்சிருவாங்களோ, ஆசீர்வாதமா இருந்துருவாங்களோன்ற பொறாமை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு. நம்ம ஜெபிக்கும் பொழுது மனசார ஒரு ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிச்சு அந்த கண்ணீர் விட்டா கண்டிப்பா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். எந்த விதமான கபடம் இல்லாம, கசப்பும் இல்லாம நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கட்டாயம் ரட்சிப்பார். அல்ல சந்தேகமே இல்லை. ஒருவேளை நீங்க அவங்களை குடிச்சு கஷ்டப்பு வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கலாம் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி. அதை நீங்க மன்னிக்காம மனசுலயே வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அதை மறந்துடுவாரு, பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒருத்தன் கிரியேட் செய்வான், சாத்தான் கிரியேட் செய்வான். இன்னும் அந்த அந்த கசப்பு அவங்க மனசுல இருக்கு பாருங்க, ஆண்டவரே கொஞ்சம் நீங்க பாருங்க, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சின்னதா ஒரு ஓடுவான், ஏவற மாதிரி சொல்லுவான். நீங்க இந்த யோபுலாம் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அவன் தான் போய் ஏவுவான், குற்றம் சாட்டுவான். அவன் பேரு குற்றம் சாட்டுவான்னு சொல்லுவாங்க. சோ அப்படி போயிட்டு அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கேத்த மாதிரி ஒரு காரியத்தை அனுமதிப்பார். உங்க வீட்லயோ இல்ல தெரிஞ்சவங்கள, எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் யாருக்காக நீங்க பாரத்தோட ஜெபிக்கிறீங்களோ அவங்கள வச்சு ஒரு சோதனை உங்களுக்கு லைஃப்ல ஆண்டவர் வந்து அனுமதிப்பார். அந்த சோதனைங்க ஜெயிச்சு 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 அந்த கசப்பெல்லாம் உங்க மனசுல இருந்து எடுத்து அந்த மன்னிப்புன்ற எண்ணத்தை உங்க இருதயத்துல வச்சு நீங்க பாரப்பட்டு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் ரட்சிப்பார். அநேகருக்கு ஜெபம் பண்ணுவதுண்டு.
எனக்கு ஆண்டவர் ஏவுவார், இவங்களை குறித்து ஜெபம் பண்ண, அவங்களை குறித்து ஜெபம் பண்ணணும். ஆனா அநேகர் எனக்கு பெரும்பாலும் வந்துட்டு துரோகம் செஞ்சவங்க தான் அதிகம். எனக்கு ஆண்டவர் சொல்றாங்க எல்லாரும் முக்காவாசி 99% நான் சொல்ல முடியும், எல்லாருமே எங்களை மதிக்காதவங்க, எங்களை தூஷிக்கிறவங்க, எங்களை திட்டுறவங்க, எங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் ஜபிக்கவே சொல்லுவார். எதுக்காகன்னு, அதாவது ஆத்துமாக்கள் மேல எந்த அளவுக்கு ஆண்டவர் பாரம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஜெபிக்கிற உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பெரிய பாதுகாப்பு ஃபீல்டு உங்களுக்கே தெரியாது. உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்க ஒரு ராஜ்யத்துக்கு ராஜ்யத்துக்கும் நீங்க ஜெபிக்கிறீங்க. 2 ராஜ்யம் தான் உலகத்துல, ஒண்ணு இயேசு கிறிஸ்துவ ராஜ்யம், ஒண்ணு சாத்தான ராஜ்யம். இப்ப நீங்க ஒரு ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அது ராஜ்யம், இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை நீங்க வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். ஏன்னா அந்த ஆத்துமாவை ஆல்ரெடி சாத்தான் வச்சிருப்பாங்க நரகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது இதுக்கும் அதுக்கும் சண்டைகள் உண்டாகி உங்களுக்குள்ள ஒரு கசப்பு வெறுப்பு கொண்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு. அவனுடைய பிளானே அதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஜபம்ன்றது ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது. இவர் ஸ்காட்லாண்டுக்காக இவ்வளவு பாரப்பட்டு ஜெபிச்சாரு. இவருக்கு எந்த விதமான காரியமும் இல்லையாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஜெயில போட்டிருக்காங்க, மதவாதின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க. சோ அநேக விதத்துல அவர் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆண்டவர் பாதுகாப்பு தருவார். ஆனாலும் நம்ம கிளீனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியம். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லி நீங்க ஜெபிச்சு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெருமையும் வந்துடக்கூடாது. நான் ஜெபிச்சேன், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க பாத்தியான்னு. சோ அதெல்லாம் கூட ஆண்டவர் கவனிப்பார். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நான் ஜெபிக்கிறேன் ஆனா பதில் கிடைக்கல, நான் ஜெபிக்கிறேன் ரொம்ப வருஷமா ஒரு ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், அவங்க ரட்சிப்புல நடக்கவே மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமே என்னால பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. எனக்கும் அந்த மாதிரி சந்தேகம் நிறைய வந்தது உண்டு. இல்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் இதெல்லாம். மாற்றங்கள் வரல, ரட்சிக்கப்படலை அப்படின்னா ஒருவேளை 2-3 காரியம் தான் எடுக்கலாம். ஒரு 2-3 காரியம் தான், இது வேற எதுவுமே பெருசா கிடையாது. ஒருவேளை உங்களை கிளீன் பண்றதுக்காக இன்னும் ஒரு பெரிய காரியத்துக்காக ஒரு பிளான் உங்களுக்கு சப்போஸ் ஆண்டவர் வைத்திருந்து நீங்க அதுக்கு சப்போஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்ற பிளான்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்ப பெரும்பாலும் பெரிய காரியம் சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம். ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, அவங்க பிள்ளைய அவர் கொடுத்து 100 வயசுல பிள்ளைய கொடுத்துட்டு அந்த மகனை கேட்பாரு, மகனை எனக்கு பலியிடுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு வலிச்சிருக்கும் ஆபிரகாமுக்கு. ஆண்டவர் கேட்கறதுலாம் வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும். வலிக்காமலாம் ஆண்டவர் ஈஸியா உங்ககிட்ட இந்த கையில இருக்கிற 10 ரூபா கொடுன்றது கொடுத்துடலாம். ஆனா 10 ரூபா தான் உங்ககிட்ட இருக்குன்னா என்ன செய்வீங்க? ஆண்டவர் இருக்கிறதே 10 ரூபா தான் ஆண்டவர், அப்படிதான் இருக்கும். ஆண்டோட பிளான்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படி தெரிஞ்சும் நான் இல்ல நான் செய்வேன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடியே சொல்லுவாரு, இந்த மாதிரிலாம் இருக்கு, இதுக்கான பிளான்லாம் இப்படிலாம் இருக்கு, இப்படிதான் போகிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்பாரு. ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் பயங்கர கிளீன் பிளான். அவருக்குலாம் பிளான்லாம் நம்ம சொல்லி அவர் சொன்ன பிளான்லாம் வேற லெவல்ல இருக்கும், ஈஸியா முடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா, ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட வழியில நீங்க போகும்பொழுது அவர் சொல்லும் பொழுது உங்களை கிளீன் பண்றதுக்கு, ஆனா அதுக்கான மெயினான நீங்க தான். நீங்க கிளீன் ஆகிறதுக்காக அவர் வந்து ஜெபம் பண்ற சொல்லுவார். அதுக்காக நீங்க கிளீன் பண்றதுக்காக ஒரு சில ஆத்துமாக்களை நல்லவங்களா இருந்தாவே கூட அவங்களுக்குள்ள ஒரு தவறான வழியில உங்களை பார்க்க உங்களுக்கு வேதனை உண்டாகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்காக ஜெபிக்கணுமே, ஐயோ இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். உங்களை நீங்களே கிளீன் பண்ணிப்பீங்க. சும்மா அவங்க ஜெபிக்கிறாங்கப்பா, அவங்க பண்றாங்கப்பா, இந்த மாதிரிலாம் செய்யறாங்கப்பா, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னும் போது நீங்களே கிளீன் பண்ணிப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாது. உங்க சோல் கிளீன் ஆகும், உங்களுடைய ஆத்துமா ஆவி கிளீன் ஆகும். ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுடைய தவறுகள் நீங்க பார்க்க உங்களுக்கு வந்து இவங்களை விட இன்னும் பாரமா, அதாவது இவங்களோட இன்னும் பாவப்பட்ட எவ்வளவு பேருக்கு அவங்களுக்காக ஜெபிக்கணுன்ற எண்ணம் வரும். சோ அதுக்காக அவர் ஒரு சில காரியங்களை அனுமதிப்பார். தேர்ட் ஆஃப் ஆல், இந்த உலகத்துக்கு ஜெபிக்கிறேன், நான் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், எங்க ஊர் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது அங்க இருக்கிற சத்ரு வந்து உங்களோட போராடுவான். போராடு மீன்ஸ் அதாவது கோபம், அசுத்தம், பாவம், எரிச்சல், இந்த மாதிரி பல ஆயுதங்கள் சாத்தான் கையில வச்சிருக்கான். ஸோ அந்த ஆயுதத்துல ஏதாவது நீங்க எடுத்து பயன்படுத்திங்களான்னு பாப்போம். பொல்லாத வார்த்தை, அசுத்தமான காரியம், பாவ சிந்தை, இந்த மாதிரி பல விஷயங்கள் சாத்தான் வந்து சொல்லும் பொழுது நீங்க அதை கீழ்பட்டு நடந்தாலே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப சாத்தான் இதை செய்யாத, நீ வந்து ஆண்டவருக்காக ஜெபிக்காத, வேற ஏதாவது பண்ணுன்னு சும்மா ஒரு ஏவுதல் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க.
அது நீங்க கீழ் பட்டுட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து சாத்தானை கீழ்பட்டு நடக்கிறீங்கன்றது வெட்ட வழியா தெரிஞ்சிடும். ஜெபிக்காம இந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அவன் போய் சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, பத்தியா பாத்தீங்களா ஐயா, நீங்க வந்து சொன்னீங்க ஜெபிக்க சொல்லி, நான் சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா. இதுதான் அதனுடைய பிளான். அவங்களுடைய பிளான்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதோடைய ராஜ்யத்தை பத்திலாம் பயங்கரமான காரியங்கள்லாம் இப்ப வெளிப்படுது. ஃபர்ஸ்ட்லாம் அதுக்கான காரியங்கள் இல்லை, இப்ப எல்லாத்தையும் வெளிப்படுத்துற ஆண்டவர். எதுக்காகன்னா இப்ப இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியணும். சோ பிரேயருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா இந்த காரணங்கள் தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு உங்களை கிளீன் பண்றதுக்கா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சகிப்புத்தன்மை வர்றதுக்கா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கான பிளான், அவங்களுக்கான ஒரு டைம் வர வரைக்கும் ஆண்டு வெயிட் பண்ணுவார். இவங்க எந்த டைம் நம்ம ஏத்துப்பாங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு ஆத்மாவுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, சப்போஸ் உங்க ஃபேமிலிக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல கேட்டு இவங்க ரட்சிக்கப்படுவாங்களான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெபிக்கலாம். அவங்க இது மாதிரி பண்றாங்க, அது ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்ல, கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆனா அவங்களுடைய ஆண்டவர்கிட்ட அந்த வாக்கு மட்டும் அவர் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா ரட்சிப்பு நடத்திடுவார். நீங்க அதை பத்தி கவலைப்பட்டு அழுதுட்டு அதுலயே விழுந்து கிடக்க கூடாது. நீங்க அதுலயே விழுந்து கிடக்கதான் அதனுடைய பிளான். மத்த எதுவுமே உங்களுக்கு மத்த பார்க்க முடியாது, மத்த காரியங்களுக்காக ஜெபிக்க முடியாது. நான் நிறைய முறை மாதிரி பண்ணிருக்கேன். ஆண்டவர் நிறைய முறை சொன்ன காரியம், நீ இப்படியே இருக்காத, இதுக்கே ஜெபிச்சுட்டு இருக்காது, இன்னும் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்கு, அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவார். ஆனா என்னால அதில் முடியாது, என்னால் அந்த பாரத்துல வெளியே வர முடியாது. என் ஃபேமிலியோட விஷயங்கள், ஒரு சிலருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிச்சுனா அப்படியே பாரம் தாங்காது எனக்கு. சோ ஆண்டவருடைய பிளானுக்கு நீங்க ஒத்து போங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா, அவங்களுடைய மரண பரியந்தம் கடைசி நிமிஷத்துல கூட ரட்சித்துல கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு. அதோட அந்த வாக்கு வச்சுதான் நீங்க ஜெபம் பண்ணுமே தவிர அவங்களுக்கு குணங்கள் வச்சு ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, கண்டிப்பா நீங்க ஜெபிப்பீங்க, கண்டிப்பா ரட்சிக்கப்படுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படிதான் அந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை வச்சு நீங்க ஜெபிக்கணுமே தவிர, இப்படியே இருக்கிறாங்களே என்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பத்தார் இப்படியே இருந்தா எப்படிதான் சொல்லி அந்த பாரத்தை நீங்க அகைன் போகும் பொழுது பிறருக்கா உங்களால ஜெபிக்க முடியாது. நீங்க சோர்ந்து போயிடுவீங்க, வீக் ஆயிடுவீங்க. இவ்வளவு ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கலையேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இவங்கெல்லாம் தேசத்துக்காக ஜெபிச்ச மிஷனரிஸ், தேசத்துக்காக உலகத்துக்காக பாரப்பட்டு அழுது ஜெபிச்சு ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவனும். இல்ல அவங்க வேற தேவனை கும்பிட்டாங்க, வேற தேவனை கும்பிட்டாங்க, அப்படி கிடையாது. ரெண்டுமே ஒரே தேவன் தான். அவங்களும் ஏசு கிறிஸ்து கிட்ட தான் ஜெபம் பண்ணி முழங்கால் பட்டுட்டு ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு செய்யும் பொழுது நம்மளுக்கு ஏன் செய்ய மாட்டாரு? யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு இப்ப அதிகமா சந்தேகங்கள் வருது. நான் ஜெபிக்கிறேன், எனக்கு என் வீட்லயும் சரி வேற எங்கேயுமே சரி ஒரு ரட்சிப்பை நான் பார்க்க முடியல, ஒரு எழுப்புதல் நான் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. வேதனைக்கு போறீங்க, சோர்ந்து போறீங்க, பலவீனப்பட்டு போறீங்க. அப்படி வேண்டாம், விசுவாசிங்க. ஏன் இன்னும் நடக்கல அவர்கிட்ட கேளுங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் செய்யணுமா, இல்ல ஏதாவது மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன்னா யாரையாவது நான் மன்னிக்கணுமா, இந்த மாதிரி சில பல அவனோட சமூகத்துல சும்மா ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட பேசணும். ஒரு வசனத்தை ஃபுல்லா இன்னைக்கு ஒரு நாள் எத்தனை அதிகாரம் வாசிச்சுன்னா சொல்றதுக்கு முடியல எல்லாராலும். எதனாலனா ஒரு அதிகாரம் வாசிச்சேன், 2 அதிகாரம் வாசிச்சேன், அப்படிதான் சொல்றோம். 1000 முறை வேதத்தை முழுசா முடிச்சிருக்காரு இந்த ஜான் மேக்ஸ்ன்றவர். ஸ்காட்லாண்டே தேவன் அவங்களுக்கு கொடுத்தாரு. பெரிய எழுப்புதல், அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நாம ஜெபிச்சு என் வீட்டுல இருக்கவங்க ரட்சிக்கப்பட மாட்டுறாங்க. ஒரு பிளான் இருக்கும் கண்டிப்பா அவங்கள கொடுத்து ஆண்டவர்கிட்ட. ஆனாலும் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர்கிட்ட கேளுங்க, இது மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஓகே, அப்போ ஓகே, இது இந்த டைம்ல இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஓகேப்பா சோதரம் முடிஞ்சு போச்சு, நான் வேற எதுக்காக ஜெபிக்கணுமா அப்படி போங்களே தவிர அதுலயே அடிக்ட், அந்த உங்களை அடிமையாக்கிடும். அது அந்த ஜெபம் உங்களை அடிமையாக்கிடும். இதுக்காகவே ஜெபம் பண்ணு, உனக்காகவே ஜெபம் பண்ணு, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு, மத்தவங்க நீ பார்க்காதன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஒரு பாரத்துல உங்களை கொண்டு போய் சாத்தான் வச்சிருவான். அப்படி போயிடாதீங்க உங்க லைஃப்ல. தயவு செஞ்சு பிறருக்காக ஜெபம் செய்யற மைண்ட் செட்டுக்கு வாங்க. தேவ சமூகத்துல கேளுங்க, அப்பா நான் யாருக்காக ஜெபிக்கணும், என்ன குறிச்சு நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கீங்கன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். எந்த ஊழியக்காரையும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்டா இருக்கணும் சொல்ல மாட்டேன் நான். கண்டிப்பா நிறைய கள்ள போதங்கள் வந்துடுச்சு. எப்பவுமே காட் அப்புறம் நீங்க, அப்படி ஒரு வலைக்கு வாங்க.
இல்ல நான் எல்லாத்தையும் ஊழியர்கிட்ட தான் கேட்பேன், எல்லாமே ஊழியர் தான் எனக்குன்ற மைண்ட் செட் தயவு செஞ்சு போயிடாதீங்க. வேதம் தான் எனக்கு வேதம் முக்கியம். கண்டிப்பா இல்லன்னு நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் நீங்க. அவர் கிட்ட இருந்து வந்தது தான் வேதம். அவர்கிட்ட இருந்து வந்தா இந்த உலகம். இந்த அவர்கிட்ட இருந்து வந்தது நம்ம மனுஷங்க எல்லாருமே. அவர முன் வச்சு வேதம் வாசிச்சீங்கன்னா 10 வருஷம் வேதம் வாசிச்சீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே இந்த வேதம் எனக்கு பேசுறீங்களா, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கப்பா. ஒரு 10 அதிகாரம் வாசிங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தையில கண்டிப்பா பேசுவார். அவர் பேசுற தெய்வன், பேசாமலாம் இருக்க மாட்டார், பேசுவார். அத குறிச்சு நீங்க கேளுங்க. பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வருதா, அந்த வார்த்தை அகைன் உங்களுக்கு பேசுதா, தேவ சமூகத்துல போயிட்டு கேளுங்க. அப்பா பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வருது, எதை குறிச்சு நான் பயப்படக்கூடாது அப்படி கேட்க பாருங்க. எதை குறிச்சு நான் பயப்படக்கூடாது, எந்த எந்த காரியத்தை குறிச்சு நான் பயப்படக்கூடாது, எங்க வீட்டை குறிச்சா, இல்ல என் கூட வருமானத்தை குறிச்சா, இல்ல உடம்புல சுகவீனத்தை குறிச்சா, அப்படி கேளுங்க. முதலாவது நீங்க கிளீன் பண்ணாதான் அடுத்தவங்களுக்காக உங்களால ஜெபிக்கவே முடியும். நீங்க உட்காந்து அடுத்தவங்களுக்காக சப்போஸ் உங்க வீட்டுல வந்து யாராவது குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடிகாரருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீட்டுல யார் குடிக்கிறாங்களோ அவங்கதான் உங்க மைண்ட்ல வந்து நிப்பாங்க. இது உண்மை. மத்தவங்க மேல உங்களுக்கு பாரம் போகாது. இதை விட எவ்வளோ வேதனைப்படுற குடிகார குடும்பம் எல்லாம் இருக்கு. தாலி அறுத்து கொண்டு போயிட்டு விக்கிறவங்க, மனைவியை போட்டு டெய்லி அடிக்கிறவங்க, குடும்ப பிள்ளைகள்லாம் ரோட்ல அனாதையா திரியிற பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா கர்த்தர் அந்த மாதிரி அநேக குடும்பங்களை வைக்கல. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை இன்னும் லோவா இன்னும் நான் தாழ்த்துறேன், இன்னும் நான் தாழ்த்துறேன்ப்பா, என்னை தாழ்த்துறேன்ப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல இங்க கேட்கும் பொழுது ஒயின் ஷாப்பே மூடுற அளவுக்கு உங்களை கொண்டு ஜெபிக்க அவரால முடியும். உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவரால் ஆளுகை செய்ய முடியும். அந்நிய பாஷை பொறுத்த வரைக்கும் அந்த அந்நிய பாஷை பேசும் பொழுது அநேகர் சொல்லுவாங்க, நல்லா வந்துட்டு ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்தம் இடம் கொடுங்க, அப்பதான் வந்து உங்களை ஆளுகை செய்வாரு. அதே மாதிரி நல்லா கைத்தட்டி உற்சாகத்தோட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய பாஷை பெற்றுக்கணும்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அகைன் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி நல்லா ரொம்ப டீப்பா ஆண்டவருக்கு இடம் கொடுங்கன்னா எப்படி ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது? நீங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள இன்னொருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாடுல பரிசுத்தர் வருவாரு போயிடுவாரு. ஆனா இப்போ நம்மளுக்கு கர்த்தர் கிருபையால நம்மளுக்குள்ளேயே இருக்கிறார். நம்முடைய ஆலயமா இருக்கிறோம். அவருக்கு நீங்க இடம் கொடுத்தாதான் அவர் கிரியை செய்ய முடியும். நீங்க கொடுக்கவே இல்லைன்னா எப்படி கிரியை செய்வார்? ஜெபிக்கும் பொழுது நான் கேட்பேன், ஆண்டவரே நீங்க நிரப்புங்கப்பான்னு சொல்லி தொடர்ந்து 2 மணி நேரம் கூட நான் அந்நிய பாஷையிலேயே பேசி ஜெபிச்சுட்டே இருப்பேன். எனக்கே தெரியாது என்னென்ன அந்த ஒரு சில விஷயத்துக்கு தான் எனக்கு அந்த வார்த்தைகள் புரியும், அந்த மைண்ட் செட்ல தெரியுமே தவிர மத்தபடி அந்த வார்த்தை ஒண்ணுமே எனக்கு புரியாது. அது பாட்டுன்னு பேசிட்டு இருக்கோம். இந்த கை தட்ட அனல் அப்படியே கை தட்டி நிறுத்தினதுக்கு அப்புறம் கையெல்லாம் அப்படியே சூடா நெருப்பு பத்தின மாதிரி இருக்கும். எப்பவுமே கைத்தட்டி ஜெபிக்கிறது உண்டு. ஆனா அந்த அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் பொழுது அந்த அனல் அப்படியே இறங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஆண்டவர் ஒரு மனுஷ சரீரத்தையே இந்த அளவுக்கு நிரப்ப வல்லவரா இருக்கிறாருன்னா உங்களை குறிச்சு என்ன குறித்து எவ்வளவு பெரிய திட்டம் வைத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஜெபிங்க, வேதம் வாசிங்க. ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கட்டினா அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரமாவது வாசிச்சு தேவ சமூகத்துல கேளுங்க. நான் வேதம் வாசிக்கணும்ப்பா, வேதத்தை நான் தியானிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டாயம் கர்த்தர் அதுக்கான மைண்ட் செட்டை கொடுப்பாரு, வழிகளை திறந்து கொடுப்பாரு. இப்போ வந்து கொரோனான்னு சொல்லிட்டு அந்த கொரோனால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கொரோனா டைம்ல தான் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அநேக வீட்டுல இருப்பது நிறைய பேர் சொல்றாங்க கொரோனா வந்தது, பிசினஸ் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு சொல்றாங்க. அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது அந்த கொரோனா டைம்ல தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீ டைம் அவங்களுக்கு கிடைச்சது. வீட்டுல இருந்தாங்க அநேகர். வீட்டுல இருந்து ஜெபம் பண்றது, வீட்டுல இந்த ஆன்லைன் ப்ரேயர்லாம் பார்த்து, இந்த யூடியூப்ல பாக்குறதெல்லாம் பார்த்து மனைவிக்கு பாக்குறது, கணவர் பாக்குறது, கணவர் வந்து மனைவி கிட்ட சொல்றது, இந்த மாதிரி அப்படியே அகைன் கூடி ஜெபிச்சு அநேக ஆத்துமகள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்கெல்லாம் அற்ப காரியம் அடுத்த நிமிஷம் நம்ம கையில கிடையாது. இன்னைக்கு பேசிருக்கோம் நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. தேவ சமூகத்துக்கு போங்க. ஏன் பதில் கிடைக்கலன்னு கேளுங்க. பதில் கிடைக்கலன்னா என்ன காரியம், நான் மிஸ்டேக்கா என்னன்னு அவர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற பதில வாங்கிக் கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே நல்லதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஓகே. மியூட்ல இருந்து ஆன் பண்ணிக்கோங்க. கேள்விக்கான நேரம். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அலையறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்திரீ வந்துட்டு அவருக்கு வந்து சிரசின் மேல வந்து ஒரு தைலத்தை வந்து ஊத்துவாங்க. அந்த தைலத்தோட பேர் என்ன?
பரிமள தைலம். இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும் பரிமள தைலம் தான். ஆனா இன்னொன்னும் வரும், இன்னொரு பேரும் வரும். அது பேரு, அது பரிமளம்னா ப்ரெஷியஸ், அதாவது ரொம்ப வெளியேற பெற்ற தைலம்னு சொல்லுவாங்க. அதுக்கோட பேரு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேரு 1 2 3 ஓகே, வாசிப்போம். மத்தேயு 26:7. ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கால் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். சிரசுனா என்ன தெரியுமா யாருக்காச்சும்? சிரசுனா தலை, கரெக்ட் தான். சிரசுனா தலை. இயேசு கிறிஸ்து தலை மேல ஊற்றாங்க ஒரு சகோதரி. பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா, அதாவது அபிஷேகிப்பாங்க. மேக்சிமம் ஒரு சும்மா உங்க சிம்பிளுக்கு சொல்லணும்னா வந்துட்டு தாவீது ராஜா அவர் வந்து அபிஷேகிக்கிறது யாரு? அந்த அந்த அவங்க வந்து ஒரு கொம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கொம்புல வந்துட்டு என்ன ஆயில் இருக்குன்னா ஆலிவ் ஆயில். அந்த ஆயில் வச்சுதான் அவர் பெரிய தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி மூலமா தான் தாவீத அபிஷேகம் பண்ணாங்க. சோ தாவீதெல்லாம் அப்படிலாம் அபிஷேகம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்துவ இந்த புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அநேக பெண்கள் தான் அநேகர் உயர்த்திருப்பாரு. நிறைய பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் உங்களுக்கு. பெண்களை தொடக்கூடாதுன்னுவாங்க, தீட்டுன்னுவாங்க, அவங்களதான் தொட்டு அவர் ரட்சிப்பாரு. அதே மாதிரி முத ஆண்டவர் வந்துட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் முதல் யாருக்கு தரிசனம் காட்டாருன்னா மகதலேனா மரியாள், அவங்களுக்கு தான் முத தரிசனம் காமிச்சாரு. சோ இந்த மாதிரி பெண்களை அதிகமா ஆண்டவர் நேசிக்கிறாரு, ரொம்ப நேசிக்கிறாரு பெண்களை. அதே மாதிரி நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்காரு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைய பெத்து எடுக்கிற அளவுக்கு பெண்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்து அதுக்கான காரியங்களை கொடுத்துருக்கான்னா சும்மா கிடையாது. அந்த அளவுக்கு நம்புறாரு, நேசிக்கிறாரு. நம்ம எல்லாமே நெகட்டிவா நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மள பாசமே இல்லை, எல்லாம் நம்மள்ட்ட கட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு போஸ்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனி போஸ்ட்ல அநேகர் வந்து உங்களுக்கு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னா நீங்க இந்த வேலையில கரெக்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல நீங்க வேலை சரியா செய்யலாம், உங்களுக்கு வேலையை தரமாட்டாங்க. இந்த அளவுக்கு உங்களை நம்பி இந்த காரியங்கள்லாம் கொடுத்துருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களை அவர் நேசிக்கணும், எந்த அளவுக்கு உங்கள் மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கணும். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம அதை சரியா பயன்படுத்த முயற்சிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தைலம் பேரு பரிமள தைலம் மட்டும் இல்ல, வெள்ளைக்கால் பரணி இந்த தைலம் பேரு.